வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் 450 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியது. இந்த 450 கோடி எங்கிருந்து வந்தது, யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, 450 கோடி திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியின் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தி 450 கோடி முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. யார் இந்த முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க. இப்போ தற்போது ஒரு வாரத்துக்கு முன்பு கைதாகியிருக்கிற அமைச்சர் பொன்முடியின் வீட்டில்தான் இந்த 450 கோடி சற்று முன்பு கைப்பற்றியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. எதனால் அவர் தான் ஜெயிலில் இருக்காரே, மீண்டும் எதற்காக சோதனை நடத்தி இவ்வளோ பணம் மீட்டிருக்காங்க அப்படின்னா, ரகசிய தகவல் கிடைத்தது. அதாவது அவர் சொத்து குவிப்பு வழக்கில் தான் அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா கைதாகியிருந்தார். அவர் கைதாகி அவருடைய மனைவி விசாலாட்சியும் கைதாகி ஒரு வார காலம் ஆகின்றது. ஸோ இதை தற்போது இந்த 450 கோடி பார்த்திங்கன்னா கருப்பு பணம் அவர் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவல் அடிப்படையின் பேரில் இவங்க நள்ளிரவில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையில் 450 கோடிக்கும் மேலே பணங்கள் கருப்பு பணங்கள், அது மட்டும் இல்லாமல் சில பல சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கப்பட்டு வருகின்றன. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல். இதனால் பார்த்திங்கன்னா திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேரதிர்ச்சியில் உட்கார்ந்துட்டுருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தராக திமுகவில் இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கவங்க பாட்டு தான் நிறைய பேர், அதாவது நிறைய அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏடிஎம்கேலோ இல்லை பாஜகலையோ எந்த அமைச்சர்களுமே எந்த எம்பிகளுமே சர்ச்சையில் சிக்கலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பல்வேறு ஊழல்களில் திமுக தான் முதலிடம் அப்படின்றது நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது. மூட்டையாக சிக்கி இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க இந்த 450 கோடியும் மற்றும் அசையா சொத்துக்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி உள்ளிட்ட பொருட்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கார். ஸோ வீடியோட தொடர்ச்சியாக மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.